தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. காரணம், பயிரிட்ட நெற்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு சூரியனுக்கு படைக்கிற தமிழர் மரபை பொங்கல் விழாவா கொண்டாடுறாங்க தமிழர்கள். பயிர் விளைச்சலுக்கு உதவிய இயற்கைக்கும் விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகளுக்கும் நன்றி சொல்ற விதமா பண்டைய காலத்துல இருந்தே கொண்டாடப்படுற பொங்கல் திருநாள தமிழ்நாட்டில் மட்டுமில்லாம இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களையும் அவங்களுடைய முறைப்படி ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது. கூடவே உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் அவங்களுடைய வழக்கத்தின்படி அறுவடை திருநாள ரொம்பவே புத்துணர்ச்சியா கொண்டாடுறாங்க. தங்களுடைய வாழ்வியலோடு இணைஞ்சு போன பண்டிகையான இந்த அறுவடை திருநாள இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களையும் மற்ற நாடுகளையும் எந்தெந்த பெயர்ல எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைஞ்ச பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட அந்த மரபு மாறாம தமிழ்நாட்டுல கொண்டாடும் விழாக்கள்ல முக்கியமான ஒண்ணா பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுற அறுவடை திருநாள் இருக்குது. உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற சூரியனின் வடதிசை பயணத்தோட ஆரம்பமும் தென் திசை பயணத்தோட முடிவும் தான் தைப்பொங்கல் திருநாளா கொண்டாடப்படுது. உயிரினங்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான உயிரோட்டத்தை தரும் சூரியனையும் விளைச்சல் உழவு தொழிலுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது. தை முதல் நாள பொங்கல் தினமாகவும் வருடம் முழுக்க பயிரிட்ட அரிசி காய்கறிகள் வெல்லத்தோடு பொங்கல் சமைத்து சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாளா கொண்டாடப்படுது. பொங்கலுக்கு அடுத்த நாள் விவசாயத்துக்கு உதவியாக இருக்கும் பசுக்கள் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் மாட்டு பொங்கலையும், தை 3ஆம் நாள் உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திக்கும் காணும் பொங்கலாகவும் ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டை போலவே கேரள மாநிலத்திலையும் அறுவடை திருநாளை ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அறுவடை திருநாளுக்கு இன்னொரு பெயர் தான் ஓணம் பண்டிகை. ஆவணி மாசத்தோட முதல் நாளப்போ அத்தப்பூ கோலம் போட்டு ஓணம் பண்டிகையை சீரும் சிறப்புமா கொண்டாடுறாங்க. தீரமும் ஈரமும் மிகுந்த மகாபலி சக்கரவர்த்தியே கேரள மக்கள் இன்முகத்தோடு வரவேற்கிற நாளா தொடங்கி அடுத்தடுத்த நாட்கள்ல ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு உணவளிப்பு போன்றவற்றை தாராளமாக பகிர்ந்து கொண்டு தங்களுக்குள்ள இருக்கிற மேம்பட்ட உறவை மேலும் உறுதிப்படுத்திக்கிற விழாவா கொண்டாடப்படுது. வெகு விமர்சையா கொண்டாடுற இந்த ஓணம் பண்டிகை பருவமழை காலம் முடிஞ்சு பசுமையும் செழுமையாகவும் அறுவடைக்கான நேரமாகவும் இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுறாங்க. எல்லோருடைய வீட்டையுமே அலங்கரிக்கிறது, படகு போட்டி நடத்துவது, பெண்கள் எல்லோரும் அவங்களுடைய பாரம்பரிய நடனமான கைக்குட்டுக்களி நடனத்தை ஆடி பாடி கொண்டாடுவாங்க. வட இந்தியாலையும் அறுவடை திருநாள மகர சங்கராந்தின்னு கொண்டாடப்படுது. வானிலை குளிர்காலத்தில் இருந்து வசந்த காலத்துக்கு மாறுறத இந்த பண்டிகையும் குறிக்குது. விவசாயிங்க முன்னதாக பயிரிட்ட பயிர்களை அறுவடை செஞ்சு அடுத்த பருவ பயிர்கள் பயிரிட தயாராகிறாங்க. விவசாயம் இன்னமும் முக்கிய தொழிலாயிருக்கிற பகுதிகளில் இந்த மகர சங்கராந்தி திருவிழா ஆடம்பரத்துடனும் பெருமையுடனும் கொண்டாடப்படுது. வட இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த அறுவடை திருநாள் அவங்கவங்க மரபுக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடப்படுது. மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாட்டமா குஜராத் மற்றும் ராஜஸ்தான்ல காத்தாடி பறக்க விடுற வழக்கமும் இருக்கு. இந்த பண்டிகை நேரத்துல அந்த மாநிலங்கள் முழுக்க வண்ணமயமா காட்சியளிக்கிறது இன்னும் அழக கூட்டுது. மேலும் உத்தரகாண்ட், அஸ்ஸாம், பஞ்சாப்னு பல்வேறு மாநிலங்கள்ல இந்த மகர சங்கராந்தி திருநாள் கொண்டாடப்படுது. அறுவடை திருநாள கிரீன் கார்ன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பூர்வக்குடி அமெரிக்க மக்களால கொண்டாடப்படுது. அறுவடைக்கு முதல் சோளம் தயாரான உடனே இந்த விழா கொண்டாடப்படுது. தலையில இறகுகள் மணிகளை சூடிக்கொண்டு
பாரம்பரிய முறையில ஆடிப்பாடி உற்சாகமாக அறுவடை திருநாளை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம நவம்பர் மாதம் இலையுதிர் அறுவடை காலத்துல அதிக அளவு விளைச்சல் தந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா தேங்க்ஸ் கிவிங் டேனும் கொண்டாடப்படுது. கனடாவில் அக்டோபர் மாதம் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடப்படுது. இங்கிலாந்துல அறுவடை வீடுன்ற பெயர்ல செப்டம்பர் மாதம் விளைச்சல் தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த இந்த விழாவை கொண்டாடுறாங்க. ரோமானியர்கள் தங்களுடைய பெண் தெய்வமான சீரஸுக்கு நன்றி செலுத்தும் விதமா செரிலியா அப்படின்னு இந்த அறுவடை திருநாளை தங்களுடைய மரபுப்படியான இசை நடனத்துடன் கொண்டாடுறாங்க. சீனாவுல மக்கள் ஆகஸ்ட் மூன் அப்படிங்கிற விழாவை கொண்டாடுறாங்க. இந்த விழாவோட முக்கிய உணவான மூன் கேக்குகளை மக்கள் எல்லோருக்கும் பரிசா தந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஜெர்மனியில அக்டோபர் விழான்னு கொண்டாடப்படுது. ஆப்பிரிக்காவில் முன்னோர்களை நினைவு கூறும் விதமா யாம் அப்படின்னு 3 நாள் கொண்டாடப்படுது. இந்த விழாவிலையும் தங்களுடைய பாரம்பரிய கதையை பேசியும் நடனமாடியும் தங்களுடைய நன்றியை இயற்கைக்கு தெரிவிக்கிறாங்க மக்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் அந்தந்த நிலப்பரப்புக்கும் மண்ணோட தன்மைக்கும் ஏற்ற மாதிரியான விளைச்சல்களை மக்கள் பயிரிட்டு வேளாண்மை செஞ்சுட்டு வராங்க. ஆண்டு முழுவதும் இல்லனா பருவ காலத்துக்கு ஏற்ப பயிரிடப்பட்ட பயிர்களை அறுவடை செய்யும் போது மக்களுடைய சந்தோஷத்தை வெளிக்காட்டுவதே விழாக்களாக உருமாறி இருக்கு. இந்த எல்லா அறுவடை திருவிழாக்களையும் இருக்கிற ஒற்றுமைன்னு பார்த்தா சூரியனை வணங்குறதும் இயற்கைக்கு நன்றி சொல்வதும் தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுடைய மரபுக்கும் ஏற்ற மாதிரியான பெயர்களை வச்சுக்கிட்டாலும் நன்றி சொல்றதும் தங்களுடைய மரபுகளை தொடர்ந்து கடைபிடிக்கிறதும் எல்லாத்துக்கும் மேல இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ கத்துக்க சொல்வதுதான் இந்த அறுவடை திருநாளுடைய சிறப்புகளா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.